ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விஜய் தேவரகுண்டா நடிப்புல வெளியாயிருக்க கிங்டம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் ஊரை விட்டே ஓடி போயிடுறாரு. அவரை கான்ஸ்டபிளா இருக்கவரு தேடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மிஷன் இவர் கையில வருது. அந்த மிஷனை நீ முடிக்கிறேன்னா, உங்க அண்ணனை நீ திருப்பி நேர்லயே கூட்டிட்டு வரலான்னு சொன்னா, அது எவ்வளோ பெரிய மிஷனா இருந்தாலும் சரி, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி களமிறங்குறாரு. அங்க போய் பார்த்தோம்னா, இவர் வாழ்க்கையில எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடக்குது. கிட்டத்தட்ட கேஜிஎஃப், 1001 நம்ம ரீசெண்டா வந்த ரெட்ரோ இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்த கலவையா படம் வேற லெவல்ல கொண்டு போறாங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு தரமான ஒரு ட்விஸ்டையும் வச்சிருக்காங்க. நண்பா, உங்களுக்கு கதை கேட்கறது பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. 1920 ஒரு தனி தீவுல இருக்க வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்காக நம்ம வெள்ளைக்காரங்க படையெடுத்துட்டு வராங்க. அவங்களோட துப்பாக்கி அணுகுண்டுக்கு முன்னாடி அந்த ராஜாவால போர் புரிஞ்சு ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரிஞ்ச உடனே அங்க இருக்க பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு கப்பல்ல ஏற்றி அனுப்பி விடுறாரு. அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்களுக்கு பாதுகாப்பா இவர் அந்த தீவுல சண்டை போட்டு உயிரையும் விடுறாரு. அப்ப அங்க ஆன்மீக குருவா இருக்கக்கூடியவர் தன்னோட பேரன்ட்ட ஒரு கிரீடத்தை கொடுத்துட்டு, இந்த ராஜ்யத்தை மறுபடியும் உருவாக்குறதுக்கு ஒரு அரசன் வருவான், அந்த அரசன் தலையில இந்த கிரீடத்தை நீ தான் சூட்டணும்னு சொல்லிட்டு அவனையும் அந்த கப்பல்ல ஏற்றி அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப 70 ஆண்டுகள் கழித்து நம்மளுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஹைதராபாத்ல காமிச்சோம்னா, சூரிங்கிற நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய சூரி பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அவரோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. எதுக்காகனா, தன்னோட அண்ணன் சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிட்டான், அவனோட ஃபோட்டோ இருக்கு, அதை வச்சு இப்போ அவன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு வரைஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு அவர் நண்பர்கிட்ட உதவி கேட்டிருக்காரு. அங்கே கமிஷனர் ஆஃபீஸில் இருக்க ஆர்டிஸ்ட்டை கொடுத்து, சார் எப்படியாவது இதை வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா, வெளியே இவங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வயசானவரை போட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறாரு. எதுக்காக இவர் அடிச்சிட்டு இருக்காருன்னு கேட்டால், நேற்று அவரோட பேரனை சும்மா சின்ன என்கொயரின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி அனுப்பவே இல்லை, என் பேரனை திருப்பி அனுப்புங்கன்னு அந்த பெரியவர் கேட்டுட்டு இருக்காரு. அவனை என்னடா பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவனை மாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்கவுண்டர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால எஃப்ஐஆர் கூட போடாம இந்த ரூம்ல தானே அடைச்சி வச்சிருக்காங்க, அந்த பையன் பாவம்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஃப்ரெண்டு சொல்றதை கேட்ட உடனே பக்கத்துல இருக்க ரூமை மெல்ல திறந்து விட்டவர் அந்த இன்ஸ்பெக்டரை போய் ஓங்கி கண்ட மாணிக்கு அடிச்சோம்னா, ஒரு இன்ஸ்பெக்டரே அடிக்கிறியாடா நீன்னு சொல்லிட்டு எல்லா போலீஸும் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சா, அதுக்குள்ள அந்த பையன் மெல்ல கதவை திறந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இங்க நம்ம ஹீரோ வேலை பார்க்குற ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டர் இவரை தேடி வீட்டு வாசல்லே உட்காந்துருக்காரு. வந்த உடனே பிடிச்சி கண்ட மாணிக்க திட்டுறாரு. நீ இன்ஸ்பெக்டர் அடிச்சது எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா, அங்க இருந்து ஃபோனை போட்டு என்னை கிளியும் கிளிக்கிறாங்க, அங்க இருந்த ஒரு டெரரிஸ்ட் வேற தப்பிச்சு போயிட்டானா, உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உன் மேல செம்ம கோவத்துல இருக்கார் கமிஷனரு. நாளைக்கு உனக்கு என்கொயரி இருக்குன்னா, மறுநாள் என்கொயரிக்கு வந்த கமிஷனரு, நீ ஒரு டெரரிஸ்ட்டை தப்பிக்க விட்டுருக்க, இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்க, உன் மேல நான் அரெஸ்ட் வாரண்ட்டே இஷ்யூ பண்ணா 5 வருஷத்துக்கு நீ உள்ள இருக்கணும். உன்னை நான் அரெஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுனா, நம்ம ஆளு வரிசையா சொல்றாரு. சார், முதல் விஷயம், நீங்க குற்றவாளியை தப்பிக்க விட்டு என் மேல கேஸ் போட முடியாது, அவன் பேர்ல எஃப்ஐஆரே போடல. அடுத்த விஷயம், அந்த இன்ஸ்பெக்டரை நான் ஏன் அடிச்சேன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல பெரியவர் ஏன் வந்தாருன்னு சொல்லி ஆகணும், அந்த பெரியவரை இவர் ஏன் அடிச்சாருன்னு சொல்லி ஆகணும். சார், உங்க பேர்ல ஹைகோர்ட்ல ஏற்கனவே 5 ஃபேக் என்கவுண்டர் பண்ணதுக்கான கேஸ் இருக்கு, இதுவும் கொண்டு போனீங்க அப்படின்னா உங்க வேலைக்கே கூட பிரச்சனை வரலாம். இந்த காரணத்துக்காக நீங்க என்னை அரெஸ்ட் பண்ணாம விடலாம் சார்னா, அந்த இன்ஸ்பெக்டர் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு யோசிச்சியா நீனா, இல்லை சார், அடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டா, அங்க இன்னொரு ஆஃபீஸரையும் காட்டுறாங்க. இவர் நம்மளுக்கு கமிஷனரை விட ஹையர் ஆஃபீஸரு. இவர் நம்ம சூரிய கூப்பிட்டு நைட்டு தனியாக பேசினோம்னா, என்ன எதுக்கு சார் கூப்பிட்டுருக்கீங்கன்னா, உனக்கு ஒரு ஸ்பெஷல் மிஷன் தரேன், அந்த மிஷனை உன்னால் மட்டும்தான் செய்ய முடியும், அதுக்கு நீ உன் குடும்பம் அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னா. சார், நான் வெறும் கான்ஸ்டபிள், என்ன எதுக்காக சார் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, என்னாலாம் முடியாதுன்னா, 18 வருஷமா நீ உங்கள் அண்ணனை தானே தேடிட்டு இருக்க, அந்த அண்ணனை நேரில் பார்க்கறதோடு இல்லாமல் கூட்டிகிட்டு வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் இந்த மிஷனை ஒத்துக்குவியான்னு கேட்டால், எங்கள் அண்ணனை ஒரு தடவையாவது பாத்திர மாட்டோமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சுன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்னா, அவர் கையில் ஒரு கவரை வச்சுருக்காரு, அந்த கவரை கொடுக்குறாரு. இந்தா, நீ உங்கள் அண்ணன் ஃபோட்டோ அங்கே வரைய கொடுத்தேல, அதோட இது உங்கள் அண்ணனோட பேர் சிவா, நீ இப்போ எந்த குரூப்பை வேவு பார்க்க அனுப்புறேனோ அந்த குரூப்போட தலைவனே உங்கள் அண்ணன் தான். இவரோட மிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காமிச்ச அங்கேருந்து தப்பிச்ச கப்பலில் வந்த கும்பல் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து சுதந்திரம் கிடைச்சோடனே நம்மளுக்கு இந்தியாவில் குடியுரிமை கேட்குறாங்க. அவங்களுக்கு இந்தியாலையும் குடியுரிமை கிடைக்காததுனால, ஸ்ரீலங்காக்கும் போக முடியாதனால 2க்கும் நடுவில் இருக்க ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஆண்டியப்பன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் கார்ட்டல் அதோட ஹெட்டாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா, இவங்களை பயன்படுத்திக்கணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்மக்லிங்க்கு, அதாவது கள்ள கடத்தல், தங்கம், இது எல்லாமே கப்பல் வழியாக வர்றதுக்கு இந்த மக்களை பயன்படுத்தி நம்மளுக்கு திருடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
அந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அவரோட பையனா இருக்கக்கூடிய முருகன்கிறவன் பார்த்தீங்கன்னா ஹாங்காங்ல இருந்து ஒரு மிகப்பெரிய வெப்பன் சப்ளையை வந்து டீல் பேசிட்டு வந்திருக்கான். அந்த கன்சைன்மெண்ட்டை முடிச்சு கொடுக்க போறதே உங்க அண்ணன் சிவா தான். அந்த கன்சைன்மெண்ட் அவங்க கைக்கு போறதுக்கு முன்னாடி அதை பத்தின டீட்டெயில் நீ எங்களுக்கு சொல்லணும். எப்படியாவது அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணனை அங்கேருந்து காப்பாற்றி கூட்டிட்டு வந்து நீ நிம்மதியா வாழலாம். ஆனா அந்த தீவுல இருக்கவங்க ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அந்த முருகன்கிறவனுக்கு அடிமை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த தீவுல அவங்க வச்சிருக்க மிகப்பெரிய சட்டம் என்னன்னா, அந்த தீவுல இருக்க பெண்கள் யாருமே அந்த தீவை விட்டு வெளியவே போகக்கூடாது. நீ உனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அங்க டாக்டரா வேலை பார்க்குறவங்ககிட்ட சொல்லிடு. அவங்க மூலியமா எங்களுக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி நம்ம ஹீரோ அனுப்புறாங்க. இவர் அப்படியே தான் அண்ணனை நினைச்சு ஃப்ளாஷ்பேக்குள்ள போனோம்னா, இவங்க அண்ணனும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சின்ன வயசுலேருந்து அவ்வளோ பாசமா இருப்பாரு. இவர் அண்ணனை விட்டு பிரியவே மாட்டாரு. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய குடிகாரன். குடிச்சிட்டு வந்துட்டு டெய்லிக்கும் அவங்க அம்மாவை அடிச்சு டார்ச்சர் பண்ணி மண்டைய உடைக்கிறதை வேலையா வச்சிருப்பாரு. இவங்களையுமே போட்டு அந்த அடி அடிப்பாரு. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, திருவிழா சமயத்துல நம்ம சூரி பச்சை குத்தணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பச்சை குத்துனா, கரெக்டா அந்த அம்மாட்ட பச்சை குத்திட்டு இருக்கும்போதே அந்த அம்மா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இவர் வெளிய பதறி போய் ஓடியாந்தா அங்க சிவா கேட்கிறாரு, "டேய் என்னடா ஆச்சுன்னா?" "இல்லடா பச்சை குத்திட்டு இருந்தேன். அந்த பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா, அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா நம்மள கொன்றுவார்றான்னு" சொல்லி சொல்லும்போதே அவங்க அப்பா அங்க வந்து அங்கேயே வச்சு 2 பேரையும் அடி அடின்னு அடிக்கிறாரு. "உன்னை இங்கேயே வெட்டி கொன்று வேண்டானா?" நம்ம சூரி சொல்றாரு. "கொன்னுட்டா நான் செத்துட்டேன்னா நின்னு பார்த்துட்டு போ. உயிரோட விட்ட நான் மறுபடியும் வந்து கண்டிப்பா உன்னைய கொல்லுவேனா?" அவர் அந்த கோவத்துல வீட்டுல போய் அவரோட ஒய்ஃபை அடி அடின்னு அடிச்சோம்னா, அன்னைக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா அவங்க அப்பா செத்தே போயிட்டாரு. இவங்களோட மாமா அங்க வந்து பார்த்தா நம்ம சிவா சொல்றாரு, "மாமா மன்னிச்சிருங்க மாமா, கோவத்துல அருவாளால வெட்டிவிட்டேன். செத்து போறேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கலன்னா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேணாம். இங்க இருந்து தப்பிச்சு ஓடிரு. போலீஸ்ல நீ எங்க இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போயிரும். நீ எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்றான்னு" சொல்லிட்டு நம்ம சிவாவை அனுப்பிவிட்டா, சூரி கத்திக்கிட்டே, "அண்ணே நானும் வரேன் நானும் வரேன்னா, நீ போகக்கூடாது பேசாம இருன்னு" சொல்லிட்டு நம்ம சிவாவை அதோட பாத்தீங்கன்னா அங்கிருந்து பிரிச்சு அனுப்பியிருப்பாங்க. நம்ம சிவாவை இப்ப ஸ்ரீலங்கா ஜெயில்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 3 நாள் அவன் எப்படியும் வெளியே வந்துருவான். அதுக்கு முன்னாடி நீ எப்படியாவது அவன்கிட்ட போய் சேரணும்னா, இவர் ஜெயிலுக்குள்ள ஒரு கைதி மாதிரி உள்ள போயிட்டு அவரோட ஆட்களையே வேணும்னே போட்டு அடிக்கிறாரு. இவர் திருப்பிட்டு நம்ம சிவா வந்து சூர்யா அடிச்சு கரெக்டா கத்தியால குத்தி கொல்றப்ப பாத்தீங்கன்னா, கத்தி உள்ள இறங்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, "நீ என்னைய கொன்னா நான் செத்துட்டேனான்னு பார்த்துட்டு போயிரு. இல்லைன்னா திரும்பி வந்து உன்னைய கொல்லு வேண்டான்னு" சொன்னா, அதை கேட்ட உடனேவே அப்படியே டக்குன்னு சிவா சுதாரிச்சுட்டு, "இது என் தம்பிடா" அப்படின்றாரு. "நீ எப்படிடா இங்க வந்த செஞ்சேன்னு" சொன்னா, "அம்மா எப்படிடா இருக்காங்கன்னா, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அவங்க செத்து போய் 2 வருஷம் ஆச்சுடானா. இதுக்கு மேல எனக்கு யாருமே இல்லைன்னு" சொன்ன உடனே நம்ம சிவா பார்த்தீங்கன்னா, இவரையும் ஜெயில்ல இருந்து ரிலீஸ் பண்ணி அவங்க தீவுக்கு கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம சிவாவை அங்க தீவுக்கு கூட்டிட்டு போனா, அங்க இருக்கக்கூடிய இப்ப பெரிய குரு சொல்றாரு, "நீ சிவாக்கு தம்பியா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா எங்க கூட்டத்துல ஒருத்தனா நீ ஆகவே முடியாது. அது மட்டும் நீ மறந்துடாத" அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, டெலிவரி பெயின்ல துடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய டாக்டரை காமிக்கிறாங்க. இவ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா செத்துருவா. எப்படியாவது அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா, அங்க நம்ம முருகன் வராரு. இந்த தீவோட ரூல்ஸ் தெரியும்ல. பெண்கள் யாரும் தீவை விட்டு தாண்டவே கூடாதுன்னா, வேற வழி இல்லாம அந்த டாக்டர் அங்கேயே வச்சு டெலிவரி பார்க்குறாங்க. வேற இருந்தது ஆண் குழந்தை தான். இந்த ஆண் குழந்தைய நான் தீவை விட்டு தூக்கிட்டு போலாம்ல. ஏன்னா குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன்ல வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சிவாக்கு பார்த்தீங்கன்னா, அங்க கல்யாணம் ஆகி ஒரு பையனே இருக்கான். அந்த பையனோட பேர் என்னன்னு இவர் கேட்டா, சூரியன்னு சொன்னோனே, "என்னைய பத்திலாம் பேசுவானா அண்ணின்னு?" கேட்டா, "உன்னைய பத்தி நினைச்சு நினைச்சு அவர் அழுகாத நாளே கிடையாதுடா வந்ததுலேருந்து. இப்ப அழுகுறதில்ல. ஆனா இப்பயும் உன்னைய நினைச்சு பேசிக்கிட்டே இருப்பார்றா" அப்படின்னு அவங்க அண்ணி சொல்றாங்க. நம்ம சூரிய பார்த்தீங்கன்னா, டாக்டர்ட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாரி ஏதோ கோல்டன் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதுதான் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் குடுத்துறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிவா கரெக்ட்டா கடலுக்குள்ள ஏதோ அசைன்மெண்ட்ட முடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய வாடான்னு சொல்லி கூட்டிட்டு போனோம்னா, கரெக்ட்டா ஒரு இடத்துல இவங்களுக்கு கோல்டு ஒரு பெட்டியில வந்து சேருது. கரெக்ட்டா அந்த பெட்டிய ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, போலீஸ் சுத்தி வளைச்சிருது. எப்புட்றா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போணுச்சு, செஞ்சுச்சுன்னு சொல்லிட்டு, அங்கருந்து இவங்க எல்லாருமே தப்பிச்சு போனோம்னா, கோல்ட எடுத்துட்டு போகும்போது, அந்த கோல்டு பாக்ஸ் மிஸ் ஆயி அவங்க கிட்ட மாட்டிக்கிறது. இந்த கோல்ட பத்தி எவன்டா இன்ஃபர்மேஷன் குடுத்ததுன்னு ஒரு 4 பேர் அடி அடின்னு அடிச்சு முருகன் விசாரிச்சதுல ஒருத்தன் இறந்தே போயிடுறான். அது தெரிஞ்சவொடனே இங்க முருகனோட அப்பா சப்பு சப்புன்னு முருகனை போட்டு அடிக்கிறாரு. "நீ அடிச்சு கொல்றதுக்காக அந்த தீவுல இருக்க மக்களை வைக்கல. அவங்களால தான் இப்ப 3 மடங்கு நான் லாபம் சம்பாரிச்சு இவ்வளவு தூரம் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன்." இப்ப நம்மளுக்கு கோல்டு தொலைஞ்சு போனதுனால கார்ட்டல் மீட்டிங் வச்சிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவும் நம்ம மக்கள்ல இப்படி கொன்னுட்டாங்களேங்கிற கோவத்துல அங்க கார்ட்டல் மீட்டிங்க்கு வராரு. அங்க அவர் மீட்டிங்க்கு வந்தா, நம்ம முருகன் டென்ஷன் ஆயிட்டு, "டேய் தொலைஞ்சு போன கோல்டோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அதுக்காக உங்கள்ல எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்லடா எங்களுக்குன்னா." இவர் டென்ஷன் ஆகி துப்பாக்கிய தூக்குனா, 2 கேங்கு மொத்தமா துப்பாக்கிய வச்சு இவங்க ஆட்கள ஃபுல்லா சுத்தி வளைச்சிருச்சு. நம்ம சூரி டக்குன்னு சொல்றாரு,
எங்களுக்கு அந்த 4 பேர் உயிரோட வேணும். அந்த 4 பேரை விட முடியுமா முடியாதான்னு கேட்டா, அந்த இன்ஃபர்மேஷனை யார் லீக் பண்ணான்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும்னு சொன்னா, உங்களுக்கு தொலைஞ்சு போன கோல்டு கிடைச்சா பரவாயில்லையா? அந்த 4 பேரை விட்டுருவீங்களான்னு கேட்குறாரு. அத கேட்ட உடனே எல்லாருமே கார்ட்டல்ல, இந்த டீல் நம்மளுக்கு புதுசா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கொண்டு வா. இந்த 4 பேரையும் உயிரோட கூட்டிட்டு போன்னு சொன்னா, எனக்கு அத விட ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த குழந்தை பிறந்த பொண்ணு தன்னோட குழந்தைய பார்க்காம இருக்கு. அந்த மீனாட்சி தன்னோட குழந்தைய தீவ விட்டு வெளிய போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் அனுமதி குடுக்கணும். கார்ட்டல்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஓகேன்னு சொல்லிட்டு அனுமதி குடுத்துட்டோம்னா, நம்ம முருகேஷ் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இங்க ஊருக்கு வந்தோனே எல்லாரும், "டேய் ஏன்டா இப்படி தேவையில்லாம நீ வார்த்தைய விட்டுட்டு வந்த செஞ்ச? உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்ன்னு?" எல்லாரும் ஊர்க்காரங்க சண்டை போட்டோம்னா, நம்ம சிவா ஒரே வார்த்தையில சொல்றாரு, "இவனால மட்டும் தான் அந்த 4 பேர் உயிர் பிழைக்க போறாங்க." கரெக்ட்டா ஸ்கெட்ச போட்டு அவைங்க வண்டியில வரும்போது மொத்த கோல்டையும் அடிச்சுட்டு, இவைங்க அங்கேருந்து ட்ரக்ல எஸ்கேப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செக் போஸ்ட்ல மாட்டிக்கிறாங்க. இவங்க கூட வந்த ஆட்கள் எல்லாருமே முன்னாடி ஜீப்ல போயிட்டாங்க. ட்ரக்கு கரெக்ட்டா அவங்கள்ட்ட பாலத்துல மாட்டிக்கிட்டா, கன்ன வச்சு பயங்கரமா சுடுறாய்ங்க. இங்கேருந்து எப்புட்றா தப்பிக்கிறதுன்னா, நம்மளுக்கு இவர் இங்க வரும்போது இவருக்கான கோடு வேர்டு, பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருப்பாய்ங்க. அத கரெக்ட்டா அங்க இருக்க ஃபோன்ல அடிச்சு சொன்னோம்னா, கன்ல ஷூட் பண்ணியிருந்தவங்க அப்படியே நிப்பாட்டி சல்யூட் அடிச்சு, இவர் அங்கேருந்து ட்ரக் எடுத்துட்டு கிளம்புங்கன்னா, நம்ம சிவா பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாரு. அங்க கொண்டு போய் கோல்ட குடுத்தோம்னா, மொத்த கார்ட்டலும் மிரண்டு போயிருது. அதே மாரி இவர் ஆசைப்பட்ட மாரியே முதல்ல அந்த தீவுலேருந்து அந்த மீனாட்சிங்கிற பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வெளிய வராங்க. அவங்கள பாதுகாப்பா கூட்டிட்டு போய் நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல்ல அவங்க குழந்தைய பார்த்தோம்னா, அவங்க அப்படியே கண்ணு கலங்கி அழுதுட்டு, நம்ம சூரிய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஊர் மக்கள் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இவர தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுது. ஆனா நம்ம சிவா மட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே மிரண்டு போய் என்ன ஆக போதோன்னு இருக்காரு. நம்ம முருகனுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அசிங்கமா போச்சு. சூரி மேல செம்ம கடுப்புல இருக்காரு. அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு, "அப்பா அந்த ஊர்க்காரங்க ஃபுல்லா என்னை கேவலமா பார்க்குறாங்க. எனக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்குன்னா, டேய் அவங்களால வர்ற பணத்த விட உன்னோட மானம் ஒண்ணும் எனக்கு பெருசு இல்ல. போய் வேலைய பார்றா" அப்படின்னு சொல்லி திட்டிவிட்டு அனுப்பிடுறாரு. அவர் டென்ஷன் ஆகி உட்கார்ந்திருந்தோம்னா, அவரோட ஃப்ரெண்ட் செல்வான்னு ஒருத்தர் அடியாளா இருப்பாரு. அவர் சொல்றாரு, "உங்க அப்பா செத்தா மட்டும் தான்டா நீ அந்த ஊர்க்காரங்க மேல கையே வைக்க முடியும். இழந்த உன்னோட கௌரவத்தையும் திருப்பி வாங்க முடியும்னு." நம்ம சிவாவ பார்த்தீங்கன்னா, சூரிய கூப்பிட்டு, "இந்த பேக் எடுத்துட்டு நீ மரியாதை இந்த ஊர விட்டே கிளம்பு. நீ இங்க ஊர்ல இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த ஊருக்கே ஆபத்துன்னா, ஏய் அத விட உனக்கு ஆபத்துடா. உன் பிள்ளையோட எதிர்காலத்த நெனச்சு பார்த்தியா? குடியுரிமையே இல்லாம இங்கேயே கிடந்து சாக சொல்றியா உன் பிள்ளையும்? மரியாதையா கூப்பிட்டுட்டு வாடா. நீ போனதுலேருந்து எங்க அம்மா கூட என்ட்ட சரியா பேசுறதே இல்லன்னு" சொன்னா, அப்ப அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னதும் பொய்யாடா? நீ எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு இவர் கோவமா அங்கேருந்து போயிடுறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஊர்ல திருவிழா நடக்கும்போது நம்ம சிவாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர அடிச்சு இழுத்துட்டு வராரு. இவன் தான்டா அந்த போலீஸ் இன்ஃபார்மர்ன்னு சொல்லிட்டு. ஏன்டா இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவன அடிச்சு கேட்டோம்னா, "நான் தான் இப்படியே காட்டிலேயே வாழ்றேன். என் பிள்ளைக்கு வந்து இந்திய குடியுரிமை தர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக தான் இப்படி செஞ்சேன்னு" சொல்லி சொன்னோம்னா, அந்த சாமியாரு அவன கழுத்துல கத்திய இறக்கி கொன்னே போடுறாரு. நம்ம சூரி மிரண்டு போய் இங்க இருக்க டாக்டர்ட்ட வந்து கேட்குறாரு, "இந்த ஊர்ல ஏற்கனவே ஒருத்தன் இன்ஃபார்மர் இருக்கானா? என்னை எதுக்காக மறுபடியும் இன்ஃபார்மர இங்க அனுப்புனீங்க? மரியாதையா உண்மைய சொல்லுங்கண்ணா." கரெக்ட்டா அந்த சீஃப் இங்க வந்துடுறாரு. "உன்னை அனுப்புனதுக்கு முக்கியமான காரணம் உங்க அண்ணன் சிவா தான். உங்க அண்ணன் சிவா உனக்கு உயிரோட வேணும்னு சொல்லி சொன்னேன்னா, நீ அந்த கன்சைன்மெண்ட் எங்க வந்திருக்கு? எந்த கண்டெய்னர் நம்பர்ங்கிறத கேட்டு சொல்லு. ஹாங்காங்லேருந்து கண்டெய்னர் கிளம்பிருச்சு" அப்படின்றாரு. இல்லைன்னா அந்த போலீஸ் இன்ஃபார்மரே உங்க அண்ணன் தான் சொல்லி அந்த ஊர்க்காரங்கள நம்ப வச்சு, அந்த ஊர்க்காரங்க கையாலேயே உங்க அண்ணனே சாகடிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஊருக்கு ஒரு செய்தி வந்து சேருது. நம்மளுக்கு முருகனோட அப்பா ஆண்டியப்பன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஊர்க்காரங்க ஃபுல்லா மிரண்டு போயிடுறாய்ங்க. அவர் இல்லைன்னா முருகன் நம்மள எல்லாரும் என்ன பண்ணுவாங்கிறதே தெரியலையே அப்படின்னு சொன்னா, அங்க கார்ட்டர்லேருந்து சிவாக்கு அழைப்பு வருது. "ஹாங்காங்ல இருந்து கண்டெய்னர் வந்துருச்சு. இந்த கண்டெய்னர நீ தான் இறக்கி தரணும். அதே மாரி உங்க ஊர்க்காரங்கலாம் எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லி சொல்லு. நாங்க எல்லாரும் எதுக்கு இருக்கோம்? நாங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்குறோம்னா." அங்க நம்மளுக்கு முருகன் கெட்டப் எல்லாத்தையும் மாத்தி அவங்க அப்பா கெட்டப்ல அங்க வராரு. வந்துட்டு, "கார்ட்டன்ல ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன். எங்க அப்பா இந்த தீவுல இருக்க மக்களுக்காக நெறையா செஞ்சிருக்காரு. அதனால அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இன்னைக்கு ராத்திரி அப்பாவோட இறுதி சடங்குக்கு வந்து சேரணும். சாப்பாடு எல்லாமே இங்கேயே நான் ரெடி பண்ணிடுறேன். மொத்தமா ஊர்ல இருக்க பொம்பளைங்களும் சேர்ந்து இங்க வரணும். கண்டிப்பாக சூரிய வரணும்னு" சொல்லிட்டு சிவாட்ட சொல்றாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சிவா. நீ கூப்பிட்டுட்டு வான்னு" சொல்லிட்டு அந்த கார்ட்டன்ல இருக்க இன்சார்ஜ் சொன்னோம்னா, இங்க நம்ம சூரி கேட்கிறாரு, "டேய் தயவு செய்து சொல்றேன். அந்த கண்டெய்னர் நம்பர என்ட்ட சொல்றான்னா." "என்னது கண்டெய்னர் நம்பரா? அப்ப இத்தன நாள் நீ இங்க வந்து நடிச்சது இதுக்காக தான்னா?" "டேய் நீ இங்க எல்லாருமே ஆபத்துல இருக்கீங்கடா. ஆனா உன்னை இங்கேருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போனோம்னா என்னால மட்டும் தான் முடியும். தயவு செய்து சொல்றேன் அந்த கண்டெய்னர் நம்பர சொல்லுனா." இவர் அந்த கண்டெய்னர் நம்பர சொல்லிட்டு, "போதுமா? தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு. ஆனா அந்த கண்டெய்னர் இருக்க ஷிப்ப ஓட்டுறதே நானா தான் இருக்கும். என்னைய தாண்டி நீ அத எடுத்துட்டு போக முடியாது. என்னைய கொன்னுட்டு வேணா எடுத்துட்டு போடான்னு" சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இங்க பாத்தீங்கன்னா நம்ம சீஃப்க்கு மேல இருந்து ஃபோன் வருது. உடனே உங்களோட ப்ராஜெக்ட்ட மொத்தமா நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னா, என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. உங்க ஆட்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு கோல்டு மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருக்கான், செஞ்சிருக்கானா? சார் இதெல்லாம் தெரியாம தான் நான் இங்க இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்கன்னு சொல்லி காமிச்சா, இங்க இருக்க எல்லா இன்ஃபார்மரையும் உருவாக்குறது நான் தான். அவங்கள வந்து காட்டிக் குடுக்குறது நான் தாங்கிறாரு. நம்மளுக்கு ஏற்கனவே இருந்த இன்ஃபார்மர இவர் தான் காட்டிக் குடுத்திருப்பாரு. அதே மாரி இவர் என்னென்ன பண்றாய்ங்கங்கிறத அணு அணுவா நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னா, இவரு எங்கெங்க போறாரு, யார் யார்ட்ட ஃபோன் பேசுறாருங்கிறத எல்லாத்தையுமே இவரு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அந்த கோல்டு எடுத்துட்டு போனது, செஞ்சது எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு ராத்திரி மிகப்பெரிய கச்சேரியே நடக்கப் போது. நான் தான் அவன உருவாக்குறேன். நான் தான் அவங்கள அழிக்கவும் போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாரு. கரெக்ட்டா அவர பார்க்கறதுக்காக வாசல்ல யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் பார்த்துக்கிறேங்கிறதோட அங்க கட் பண்ணோம்னா, இங்க ஊர் மக்கள் எல்லாரையுமே இவர் கூப்பிட்டுட்டு, சிவா மொத்தமா இங்க நம்ம இறந்து போனவர பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூரிய மட்டும் டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. 2 பேருக்கு இடையில லவ்ஸ் இருந்ததுனால, இவங்க இவர தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. "நீ இங்கேருந்து உங்க அண்ணன கூட்டிட்டு போறது சாதாரண விஷயம் கிடையாதுண்ணா. எங்க அண்ணன நான் கண்டிப்பா கூட்டிட்டு போயே தீருவேனா. உங்க அண்ணன் உனக்கு வேணா வசதியா இருக்கலாம். ஆனா அவன் வந்து சட்டத்துக்கு முன்னாடி ஒரு கிரிமினலு. அவன் ஒரு ராட்சசன். உங்க அப்பாவைய கொன்னுட்டு வந்த ராட்சசன்னு சொன்னா, உண்மையான ராட்சசன் அவன் கிடையாது. நான் தான்." அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு மிரட்டி விட்டுறாய்ங்க. சின்ன வயசுல அங்க பிரச்சனை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர அவங்க அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது, இவங்க அண்ணன் சிவா உள்ள வந்தா, சிவாவ போட்டு அடி அடின்னு அவங்க அப்பா அடிச்சுட்டு இருப்பாரு. நம்ம சூரி தான் பார்த்தீங்கன்னா, கோவத்துல அருவாள் எடுத்து அவங்க அப்பாவ வெட்டி கொன்றுவாரு. ஆனா, தம்பி மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக நம்ம சிவா அருவாள் எடுத்துட்டு, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து தப்பிச்சு இங்க ஊருக்கு வெளிய வந்துடுறாரு. அதே மாரி ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அங்க கார்ட்டலுக்கு வந்திருக்காங்க. இறந்து போனவர பார்த்துட்டு அங்க சாப்பாடுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்ம முருகனு அங்க இருக்க இன்சார்ஜ கூப்பிடுறாரு. எனக்கு செல்வா ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன கொண்டு வந்து குடுத்துருக்கான். அன்னைக்கு வந்து அவங்க பாலத்துல செக் போஸ்ட்ல தப்பிச்சு வரல. 2 பேர்ல எவனோ ஒருத்தன் போலீஸ் இன்ஃபார்மரு. அவன் ஃபோன் பண்ணி சொல்லி தான் இவங்க 2 பேரும் அங்கருந்து தப்பிச்சு வந்திருக்காய்ங்கன்னா, எனக்கு சிவாவ 18 வருஷமா தெரியும். கண்டிப்பாக அவன் இந்த தப்ப பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு சூர்யா தான் இருக்கும்னா, 2 பேர்ல யாருங்கிறத சிவாவ கூப்பிட்டே நம்ம கேட்டுருவோம்னா, நம்ம சிவாவ கூப்பிட்டு கேட்டா, தம்பிய மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக, எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன். வேற யாருக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னா, கார்ட்டல்ல இருக்க மீதி மெம்பர்லாம் மிரண்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல இவன் உயிரோடயே இருக்கக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு பயந்தா, அவர் ஒரே வார்த்தையில சொல்றாரு, "நீங்க எல்லாரும் எதுக்கு பயப்படுறீங்கன்னு தெரியும். நம்மளுக்கு ஹாங்காங் ஷிப்மெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் வெளிய போயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே பயப்படுறீங்க. அதுக்கு இவன மட்டும் கொன்னா பத்தாது. இவன் இந்த இன்ஃபர்மேஷன யார் யார்ட்ட சொன்னான்னு சொல்லி தெரியாதுல்ல. அதனால இவங்க ஊர் மக்கள் மொத்த பேரையும் கொன்னா மட்டும் தான் இந்த இன்ஃபர்மேஷன் வெளிய போகாம இருக்கும்னு சொன்னா, நம்ம சிவா இல்ல நான் வேற யார்ட்டயும் சொல்லவே கிடையாதுன்னா, நம்ம சிவாவ அப்படியே கத்தியால சொருகிட்டு, உன் கண்ணு முன்னாடியே மீதி பேர்ல எப்படி சாக போறாங்கன்னு சொல்லிட்டு, அங்க இருக்க எல்லாரையுமே கொடூரமா ரத்த கலரியா வெட்டி வீசுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளிய போலான்னு சொல்லி பார்த்தோம்னா, வெளிய மெயின் கேட்டையுமே பூட்டி வச்சிருக்காய்ங்க. இவங்க யாராலயுமே தப்பிச்சு போக முடியாம இருக்கும்போது, நம்மளுக்கு கத்தி குத்தோடயே இங்க சிவா வந்து அந்த கேட்ட கஷ்டப்பட்டு அடிச்சு ஓப்பன் பண்ணி விடுறாரு. மீதி பேர்லாம் தப்பிச்சு போனா, நம்ம சிவாவ அங்கேயே கொன்னு வீசிடுறாய்ங்க. நம்ம சூரி நைட்டே அண்ணன பார்க்க போகணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இல்ல இப்படி குடிச்சுட்டா போவ. நீயும் உங்க அண்ணனும் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்கன்னேல. அப்புறம் எதுக்கு நீ போறன்னு" சொல்லிட்டு வேணும்னே தடுத்து வச்சிருப்பாங்க. காலையில இந்த விஷயம் தெரிஞ்சு சூர்யா அங்க வந்து பார்த்தோம்னா, மொத்த குமியல்ல தன்னோட அண்ணனோட பொணத்தையும் பார்த்துட்டு இவர் கதறி அழுகுறாரு. இவைங்கள இதுக்கு மேல நான் உயிரோட விடமாட்டேன். இவைங்கள என்ன பண்ண போறேன்னு பார்த்தா, அங்க இருக்க போட்ட எல்லாத்தையுமே எரிச்சிருப்பாய்ங்க. அந்த தீவுல பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பழைய கப்பல் மட்டும் நிக்கும் கரையேறி போயி. அந்த கப்பல் தான் பார்த்தீங்கன்னா, 70 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இந்த தீவுக்கு வந்து சேர்ந்த கப்பலு. இவர் கோவமா அந்த கப்பல போயி அப்படியே மல்லு கட்டி, அந்த பெரிய கயர புடிச்சு இழுக்குறாரு. அத பார்த்த இங்க பூசாரி மிரண்டு போயி, அப்படியே இவருக்கு சின்ன வயசுல அவங்க தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. அவர் சொல்லியிருப்பாரு, "இந்த கிரீடத்த நம்ம நாட்ட காப்பாத்துறதுக்கான ராஜா வருவா அவன்ட்ட குடுத்துருன்னா, அவனுக்கான அடையாளம் என்ன? நான் எப்படி அவன கண்டுபிடிக்கிறதுன்னு" சொன்னோம்னா, அவனோட முதுகுல இந்த பச்சை இருக்கும். அதே மாரி நம்மளுக்கு நிலத்தையும், நீரையும் இணைக்கிற மாரி அவன் ஒரு பாலமா நிப்பான் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் சொன்ன அடையாளம் ஃபுல்லா இவருக்கு கரெக்ட்டா இருக்கும். இவர் மிரண்டு போய் கத்துறாரு. "அங்க நிக்கிறது யாருன்னு சொல்லி தெரியலையா? அவர் தான்டா நம்மளோட ராஜா. வாங்கடா எல்லாரும் சேர்ந்து கப்பல தள்ளுவோம்ன்னு" சொல்லிட்டு, எல்லாரும் மொத்தமா சேர்ந்து அந்த கப்பல தண்ணீல தள்ளி நேரா இங்க முருகன தேடி வராங்க. இங்க முருகன தேடி வந்தா, அத்தன பேரையும் அடிச்சுட்டு முருகன போட்டு தள்ளிட்டா, இப்ப மொத்த வெப்பன்ஸ் இவங்க கண்ட்ரோல்ல வந்துருது. மொத்த வெப்பன்ஸும் நம்மள்ட்ட இருக்கு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம பூசாரி சொல்றாரு,
இனிமே தான் யுத்தமே ஆரம்பிக்க போதுன்னா, அங்க இருக்க முருகனோட ஆட்க அத்தனை பேரையுமே போட்டு தள்ளிட்டு, அந்த கன்னுல இருந்து எல்லாத்தையுமே இவங்க கைப்பத்திர்றாங்க. இப்ப நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு லீடு குடுக்குற மாரி சில இன்ஃபர்மேஷன்ஸ சொல்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆண்டியப்பனுக்கு 2 பசங்க இருப்பாங்க. சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா முருகன்ங்கிறது, மூத்த பையன் சிங்கப்பூர்லயே இருப்பாரு. அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சு, இப்ப நம்மளுக்கு ஊருக்கு வராரு. ஒரு மிகப்பெரிய போர எதிர்கொள்றதுக்காக நம்ம ராஜா இங்க காத்திருக்காரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சிவாவோட ஃப்ரெண்டு இவர் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, போகும்போது இவரோட வீட்ல இவர் போலீஸுங்கிறத போய் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த இன்ஃபர்மேஷன் இங்க மக்களுக்கு தெரிஞ்சா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நம்மளுக்கு ட்விஸ்ட்டோடயே இந்த படத்த நம்மளுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு குடுத்து முடிக்கிறாங்க நண்பா. நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.